நடுவானில் காதல் வலை விரித்த இளம்பெண், மோதிரத்தில் மூழ்கிய காதலன், இண்டிகோ விமானத்தில் பறந்த காதல் சிட்டுக்கள். ரயிலில் பயணம் செய்யும் வாலிபர் ஒருவர் டிக்கெட் பரிசோதகருக்கு வழங்கிய இன்ப பரிசு. பத்து ஆண்டில் 53 கோடி ஜன்தன் வங்கி கணக்குகள் துவக்கம். ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் இதுவரை 53 கோடி வங்கி கணக்குகள் துவங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா என்பது அடிப்படை சேமிப்பு மற்றும் வைப்பு கணக்குகள், பணம் அனுப்புதல், கடன், காப்பீடு, ஓய்வூதியம் போன்ற நிதி சேவைகளை உறுதி செய்வதற்கான தேசிய திட்டம் இதுவாகும். இதுவரை வங்கி கணக்குகள் இல்லாதவர்களும் வங்கி கணக்கினை துவங்குவதற்கான நல்லதொரு முகாந்திரமாக திட்டம் இருந்து வருகிறது. கடந்த 2014 ஆகஸ்ட் 28 அன்று ஜன்தன் யோஜனா திட்டத்தினை பிரதமர் மோடி துவங்கி வைத்தார். இத்திட்டம் துவங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ள நிலையில் இதுவரை 53 கோடிக்கும் மேற்பட்ட ஜன்தன் வங்கி கணக்குகள் துவங்கப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் சுமார் 2.3 லட்சம் கோடி அளவிலான பணம் டெபாசிட் ஆகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐசிசியின் புதிய தலைவராக ஜெய்சா போட்டியின்றி தேர்வாகியுள்ளார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக நியூசிலாந்தைச் சேர்ந்த 62 வயதான கிரேக் பார்கிலே கடந்த 2020 ஆண்டு முதல் இப்பதவியில் இருந்து வருகிறார். அவரது பதவிக்காலம் நவம்பர் மாதத்துடன் முடிவடைந்தது. இந்திய கிரிக்கெட் வாரிய செயலாளர் ஜெய்சா தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அவரை தவிர வேறு யாரும் களத்தில் இல்லை. இதனால் அவர் ஐசிசியின் புதிய தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கமலா ஹாரிஸுடன் விவாதத்தில் பங்கேற்க ட்ரம்ப் சம்மதம் தெரிவித்துள்ளார். ஜனநாயக கட்சி அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸுடன் நேரடி விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்க குடியரசுக் கட்சியின் அதிகார வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் சம்மதம் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு நவம்பரில் அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. இந்திய கோல்டு கான்ஃபரன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஜுவல்லரி ஹவுஸ் விருது மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் வென்று சாதனை படைத்துள்ளது. உலகின் முன்னணி நகை விற்பனை நிறுவனங்களில் ஒன்றாக விளங்கும் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ்க்கு 2024 ஆண்டுக்கான இந்தியா கோல்ட் கான்ஃபரன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஜுவல்லரி ஹவுஸ் விருது வழங்கப்பட்டுள்ளது. பெங்களூரில் உள்ள ஹில்டன் மான்யாதா பிசினஸ் பார்க்கில் நடைபெற்ற விழாவில் இந்திய நகை கொள்கை மைய தலைவர் சுந்தரவலி நாராயணசாமியிடம் இருந்து மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் சார்பில் ஆசஸ் பெற்றார். இந்த நிறுவனம் தற்போது 13 நாடுகளில் 355க்கும் மேற்பட்ட கடைகளை நடத்தி வருகிறது. இவற்றில் 26 நாடுகளைச் சேர்ந்த 21,000க்கும் மேற்பட்டோர் ஊழியர்களாக இருக்கிறார்கள்.